சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன். இந்த 47வது புத்தக கண்காட்சியை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். களத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில், அது குறித்து சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக காட்சியை இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார். குறிப்பாக இன்று தொடங்கும் இந்த புத்தக காட்சியானது வரும் 21ஆம் தேதி வரை மொத்தம் 19 நாட்கள் இந்த புத்தக காட்சியானது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புத்தக காட்சியை துவங்கி வைப்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நக்கீரன் கோபால் மற்றும் என பலர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். மேலும் இவர்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களை ஆய்வு மேற்கொண்டு இது தொடர்பாக என்ன மாதிரியான புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளது என பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான காட்சிகள் நாம் தற்போது ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது இந்த புத்தக காட்சி 19 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இதில் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து நூல்களிலும் அனைத்து அரங்கிலும் 10% கழிவு வழங்கப்பட இருப்பதாகவும் புத்தக தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த புத்தக காட்சியை பலர் வாங்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இங்கே மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த புத்தக காட்சியை துவக்கி வைத்தவுடன் வாங்குவதற்காக புத்தக வாசகர்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றனர். கடந்த ஆண்டு 800 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த புத்தக காட்சியை மொத்தம் 15 லட்சம் வாசகர்கள் பார்வையிட்டதாகவும், இந்த ஆண்டு 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாசகர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக அந்த புத்தக தரப்புல அமைக்கப்பட்ட தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் இந்த ஆண்டில் 38 மாவட்டங்களில் புத்தக கண்காட்சி நடத்தியுள்ளதாகவும், நிரந்தர புத்தக கண்காட்சிக்கான இடத்தை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் இந்த புத்தகத்தை அமைத்த நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தை வாங்குவதற்காக பலர் ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த புத்தக கண்காட்சியானது பெரும் நிறைய புத்தகங்கள் விற்கப்படும் எனவும் புத்தகத்தை நிர்வாகித்த தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.